அவர்கிட்ட சொன்னீங்களா மேம்? பாரதி சார் இவ்ளோ அவர் மேல ஒரு பற்றா இருக்கும்போது, கண்டிப்பா அவர்கிட்ட நெறைய விஷயங்கள் நீங்க பேசியிருப்பீங்க. பேசுனீங்களா மேம்? கண்டிப்பா. அவர்ட்ட அதுக்கு முன்னாடியே நான் நெறைய பேசியிருக்கேன். அவர் நம்மளுடைய கடைக்கு ஒரு தடவ சிறப்பு விருந்தினரா கூப்ட்டுருந்தோம். அப்ப வந்திருந்தாரு. வந்திருந்தப்போ நான் பாரதிய பார்த்து பேசினத கேட்டு அவர் மிரண்டுட்டாரு. இவ்ளோ ஆர்வமா? இவ்வளவா? இவ்வளவான்னுட்டு அவ்ளோ விஷயங்கள் பாரதியார பத்தி நான் அவர்கிட்ட ஆல்ரெடி பேசியிருக்கேன். இருந்தாலும் அந்த நிகழ்வுல அவர் கூட உட்கார்ந்திருந்தது ரொம்ப ஆனந்தத்த குடுத்தது. நிரஞ்சன் பாரதி உண்மையாவே பாரதியார்ன்னு சொல்லும்போது முண்டாசு கட்டி, அந்த ஹைட்டா ஒரு கோட் போட்டு, தன்ன தனித்துவமா காட்டிக்கிட்டே இருந்திருக்காரு பாரதியார். இந்த சோசியல் மீடியா கிடையாது. நம்ம வந்து நம்மள நம்மள வந்து யாருக்குமே அதுல வந்து அப்போ நூல்கள் மூலமா, புக்கு மூலமா மட்டுமே தான் மக்களுக்கு வந்து நம்ம போய் சேருவோம். அந்த புத்தகமுமே எல்லார் வீட்லயும் கிடைக்குமான்னா கிடைக்காது. அப்படி இருந்த காலகட்டத்திலயும் ஒரு மனிதன் வாழ்ந்து, அவருடைய எழுத்துக்கள் இவ்வளோ தூரம் வாழ்ந்து வந்திருக்குன்றது வந்து, உண்மையிலேயே அவர் ஒரு சித்தர் தான். அல்லதெல்லாம் இவ்வளோ தூரம் சாத்தியப்படவே பட்டிருக்காது.